அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி எறா கிரேவி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய். அது மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. எறா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எறா எடுத்துக்கோங்க. நான் 5 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். எனக்கு கிரேவி அதிகமாக வேணும், அதுக்காக நான் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போடுங்க. வதக்குங்க. ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு இல்லை வெங்காயம், சும்மா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எறா போடலாம். எறா போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் அதில் இருக்கிற வாடை போகணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாம் லவங்கம் பட்டையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்ல மிக்சியில், அந்த பவுடரும் போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு வதக்குங்க. நான் இதில் தண்ணி போடல, ஏன்னா எனக்கு வெங்காயம் தக்காளியில் இருந்த தண்ணியே போதுமாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா தண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு எண்ணெய் கம்மியாக தெரிஞ்சுது, ஏன்னா இதில் எண்ணெய் அதிகம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த கிரேவி, அதுக்காக எண்ணெய் நான் போட்டுக்கிட்டேன். சாப்பாட்டுக்கு குழம்பே தேவையில்லை, இதே நம்ம இது பண்ணி சாப்பிட்றலாம், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம், அப்படி ருசியாக இருக்கும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதால் நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் எண்ணெய் திரிஞ்சு வரும். என் சமையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் நான் போடுற ரெசிபி நல்லா இருக்கா இல்லையான்னு. வீட்டில் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைட்டாக எண்ணெய் கம்மியாக இருந்தது, திரும்ப எண்ணெய் போட்டேன். எண்ணெய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் கொத்தமல்லி புதினா போட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.